ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் ஃபார்முலா பைனாமியல் ஃபார்முலா. ஸோ பைனாமியல் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ட்டு நம்ம மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1. இது ஃபஸ்ட் ஃபார்முலா வச்சுது. செகண்ட் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2x plus 3x square plus 4x cube. Just running this process, modulus of x is less than 1 again. Third problem என்ன சொல்றாங்க e power x. e power x ஓட ஃபார்முலா என்னன்னா 1 plus x by 1 factorial plus x squared by 2 factorial plus factorial அப்படியே என்ன ஆயிடும் x cube divided by 3 factorial plus this is the formula for exponential term formula. And very important one, z over 1 க்கு எப்படி நம்ம டெரிவ் பண்றதுன்னு பார்த்தேன். இதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஃபார்முலா டெரிவ் பண்றேன். z ட்ரான்ஸ்ஃபார்ம் வருது. z ஆஃப் 1 எப்படி டெரிவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இட் இஸ் வேல்யூஸ் ஆஃப் z ஆஃப் 1. ஸோ z ஆஃப் 1 எழுதும்போது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். z ஆஃப் xn, z ஆஃப் x1 ஓட ஃபார்முலா என்னன்னா summation n varies from 0 to infinity xn z power minus 1. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ இங்கே xn இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது 1 இருக்குது. xn இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது 1 இருக்குது. அதை நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். summation n varies from 0 to infinity xn இருக்கிறது 1 இருக்கிறது 1 into z power minus 1. சரி, இது எப்படி எழுதலாம் நம்ம? that is equal to summation n varies from 0 to infinity 1 by z power n எழுதலாம். இப்போ என்னோட வேல்யூ ரன் பண்ணி காட்டினா என்ன கிடைக்குது? என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணுவீங்க. z பவர் 0 வந்து 1 1 ப்ளஸ் அடுத்து 1 அப்ளை பண்ணுவீங்க 1 by z ப்ளஸ் 2 அப்ளை பண்ணும்போது 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்ளை பண்ணும்போது 1 by z கியூப் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்குது z பவர் மூணு அப் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? சரி, இதுக்கு இப்போ தான் ஃபார்முலா கொடுத்தேன். என்ன டைம் வருது? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் அந்த டைம் ரன் ஆகுது. சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 by ஜெட்னு அப்ளை பண்ணால் நம்மளோட பைனாமியல் ஃபார்முலா இருக்குது. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 by z ஹோல் பவர் மைனஸ் 1 மாடலஸ் ஆஃப் z இஸ் லெஸ் தேன். இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஃபார்முலா வந்துடும். therefore z ஆஃப் 1 என்ன ஃபார்முலா வரும்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? z மைனஸ் 1 டிவைட் பை z ஹோல் பவர் மைனஸ் 1. அப்போ ஹோல் பவர் மைனஸ் 1 இது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ ரெசிப்ரோக்கலாக மாறும்போது என்ன கிடைக்குது? z டிவைடட் பை z மைனஸ் 1. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. என்ன டவுட் இருக்குதுமா ஃபார்முலா? இல்லை சார். இதே மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்குது.